புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பியிருந்த நிலையில் திடீரென மயக்கம் அடைந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிர் அணி மாநில தலைவி ஐஜி பிரபாதேவி தனது காரில் மயக்கமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடலில் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயல். இதனை உடனடியாக அரசாங்கம் கவனம் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள் என்றும் இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார்.